தமிழ்நாட்டில் இன்று 9 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. அடுத்தபடியாக சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியுள்ளது. ஈரோடு, மதுரை, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் வெயில் சதமடித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து அதை பாடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கனிம வளங்களை வெட்டி எடுப்பதற்கு உயர்த்தப்பட்ட வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 16ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு கல்குவாரிகள், கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு கல்குவாரி, கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில அளவிலான கலந்தாய்வு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த 90 ரூபாய்ங்கிறத ஒரு 5 ரூபாயா 10 ரூபாயை குறைச்சி கொடுங்க. முற்றிலும் அதில் எக்ஸப்ஷன் கொடுத்தா எங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதை கேட்டுக்கிறேன். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் உள்ளிட்ட சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போராட்டத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பண பலன்களை வழங்குதல் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படையாக அரசு ஊழியர்கள் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சலுகைகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. செலக்ஷன்கள் கிடைக்கவில்லை, ஸ்பெஷல் கிரேடு கிடைக்கவில்லை, ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கவில்லை என்ற இந்த போன்ற அரசு ஊழியர்கள் அனுபவிக்கின்ற சலுகைகள் எங்களுக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை கேட்டுக்கொண்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு பொதுமக்கள் செல்வதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை, திங்கட்கிழமை சித்திரை தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு 3 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் வசிக்கும் மக்கள் அதிக அளவில் சொந்த ஊருக்கு செல்கின்றனர். இதனால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீதிபதிகள் நியமனத்தில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரை மட்டுமே நியமிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் அந்த அமைப்பின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன், நீதிபதிகள் பணியிடங்களில் அனைத்து சமூகத்தினருக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் தேசிய அளவில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை ஒன்றிய அரசு இயற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மட்டுமே நீங்கள் நீதிபதியாக்கக்கூடாது. தகுதி வாய்ந்த சமூக நீதியை கடைபிடித்து அனைத்து பிரிவினருக்கும் அந்த வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு தொடர்ந்து போராடி வருகிறது. தூத்துக்குடியில் வீடு புகுந்து காவல் உதவி ஆய்வாளர் தாக்கியதில் இளைஞர் படுகாயமடைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி கால்டுவெல் காலனியைச் சேர்ந்த சாமுவேல் என்பவர் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது அண்டை வீட்டு பெண்ணுடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த பெண் தொலைபேசி மூலம் காவல் உதவி ஆய்வாளர் முத்தமிழரசனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சாமுவேலின் வீட்டிற்கு வந்த முத்தமிழரசன் அவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சாமுவேல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வந்து என்ன ஏதுனே விசாரிக்காம என்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு, ஜாதி பேரை சொல்லி இழிவா பேசி என்னை ரொம்ப துன்புறுத்தி மன துன்புறுத்தல் ரொம்ப இப்போ எனக்கு வாழ்வா சாவாங்கிற அளவுக்கு நான் இருக்கேன். இப்போ எனக்கு தொழிலில் லாஸ், எல்லாமே லாஸ் ஆயிட்டு. பங்குனி மாத பௌர்ணமியை ஒட்டி கொளுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றனர். தமிழ்நாடு மட்டும் இன்று கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கிரிவலம் சென்றனர். மலையை சுற்றி வந்த பிறகு சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோடைக்காலம் என்பதால் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
தர்பூசணி பழத்தில் ரசாயனம் கலந்துள்ளதாக உணவு தர கட்டுப்பாட்டு அதிகாரியின் தவறான தகவலால் தர்பூசணி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் விவசாய சங்கங்களின் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்க மாவட்ட தலைவர் வாக்கடை புருஷோத்தமன் அதிகாரியின் தவறான தகவல் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 75,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க அவர் வலியுறுத்தியுள்ளார். உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு அதிகாரி ஊடகத்தில் சொல்லிட்டார், தர்பூசணி பார்த்தா ரசாயனம் கலந்துருக்குதுன்னாரு. உடனே 15 ரூபா போனது 3 ரூபா போயிடுச்சுங்க. மாறாக எங்களுக்கு தோட்டக்கலை அதிகாரி மூலம் ஏக்கருக்கு 75,000 பேரிடராக அறிவித்து ஏக்கருக்கு 75,000 நஷ்டம் தரணும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான வழிமுறைகள் தொடர்பான அறிக்கையை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி முகூர்த்த நாட்களில் அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சாதாரண கட்டண பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் முன் அறிவிப்பின்றி விடுப்பு எடுக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஒன்றியத்தில் சிதிலமடைந்த வீட்டில் மகள் பேர குழந்தைகளுடன் வசித்து வந்த ராணி என்பவருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீட்டிற்கான பணி ஆணையை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சிக்காக கே. வேலாயுதபுரம் சென்றபோது ராணியின் வீட்டுக்கு சென்று அவரது ஏழ்மை நிலையை பார்த்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு சார்பில் புதிய வீடு கட்டி தருவதாக உறுதியளித்திருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் அவருக்கு வீடு ஒதுக்கப்பட்டு அதற்கான பணி ஆணையும் வழங்கப்பட்டது. இது வீட்டுக்கு வர சொல்லி உடனே பட்டா வழங்கி உடனே இப்போ ஆர்டர் காப்பியும் கொடுத்துட்டாங்க. அவர் எங்கள் குடும்பத்தார் அவர் என்னைக்கு அவர் நன்றி, நாங்கள் என்னைக்கு அவரை மறக்க மாட்டோம். திருவள்ளூரில் தங்க நகை வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் பெற்றுத் தருவதாக ஆசை வார்த்தை கூறி மருத்துவரின் மனைவியிடம் 80 சவரன் தங்க நகை மற்றும் 41 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 2 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூரைச் சேர்ந்த விக்னேஷ் தனியார் மருத்துவமனை ஒன்றில் பல் மருத்துவராக உள்ளார். அவரது தாயார் ஷர்மிளா பள்ளி குழந்தைகளுக்கு வீட்டில் டியூஷன் சொல்லித்தரும் நிலையில் அருகருகே உள்ள வீடுகளில் உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளை டியூஷன் அனுப்பியுள்ளனர். இந்த பழக்கத்தை வைத்து தங்க நகை வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் பெற்றுத் தருவதாக கூறி ஷர்மிளாவை முன்னிலைப்படுத்தி அவரது மருமகள் யுவஸ்ரீயிடம் இருந்து 80 சவரன் தங்க நகைகள் 41 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை 4 பெண்கள் பெற்று மோசடி செய்தனர். மோசடியில் ஈடுபட்ட நான்சி, சரிதா ஆகிய 2 பெண்கள் கைதான நிலையில் தலைமறைவாக உள்ள 2 பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். மருத்துவ சேவையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதால் புற்றுநோய்க்கான சிகிச்சை பெறுவதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து நோயாளிகள் அதிக அளவில் வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக வீட்டிற்கே சென்று சிகிச்சை வழங்கும் இலவச நோய் தடுப்பு சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இதனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கனிமொழி, NVN சோமு, கலாநிதி வீராசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். புற்றுநோயிலே அவதிப்படுபவர்களுக்கு அவர்களுக்கு சிகிச்சையை வழங்குவதிலும் மேலும் முற்றி இருக்கிற நோயினை அவர்களுக்கு வழி தெரியாமல் இருப்பதற்கான சேவைகளை செய்வதற்கான நிகழ்வை நடமாடும் ஒரு ஆன்லைன் ஜஸ்ட் ஆன்கோ என்று ஆன்காலஜிஸ்டிற்கு ஒரு நடமாடும் ஆம்புலன்ஸ் சர்வீஸை தொடங்கியிருக்கிறார்கள். இது முதல் பயிற்சி. பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி அமைத்ததால் காரைக்கால் தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். காரைக்காலைச் சேர்ந்த தெற்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா அம்மாவட்ட அதிமுக இணை செயலாளராக இருந்தார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். காரைக்கால் தெற்கு தொகுதியில் 65% சிறுபான்மையினர் வாக்குகள் இருப்பதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இல்லாமல் போட்டியிடப் போவதாக அவர் கூறியுள்ளார். வீட்டு வாசலில் உள்ள கொடிக்கம்பத்தில் இருந்து அதிமுக கொடியை அவர் அகற்றினார். ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகுகிறேன் என்று உங்களிடம் பேட்டியளிக்கின்றேன். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை ஒன்றிய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து அதை பாடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர்.
வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஐஸ்கிரீம் கேக்கை கூடுதல் விலைக்கு விற்ற ஜொமேட்டோ மற்றும் ஹேவ்மோர் நிறுவனங்கள் மீது வழக்கு தொடர்ந்த வாடிக்கையாளருக்கு 7000 ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹேவ்மோரின் 300 ரூபாய் மதிப்புடைய ஐஸ்கிரீம் கேக்கை ஜொமேட்டோ நிறுவனம் 1182 ரூபாய்க்கு விற்பனை செய்ததாகவும் இது தொடர்பாக அந்த நிறுவனத்திடம் புகார் அளித்தும் பணம் திரும்ப கொடுக்கப்படவில்லை என்பதும் குற்றச்சாட்டு. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஃபெரோஸ்கான் என்பவர் தொடுத்த வழக்கை விசாரித்த சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் ஃபெரோஸ்கானுக்கு மொத்தம் 7000 ரூபாய் இழப்பீடாக வழங்க ஜொமேட்டோ, ஹேவ்மோர் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டது. சென்னையில் 17 வயது சிறுவனும் 20 வயது இளைஞரும் இணைந்து 200 ஹோண்டா டியோ ஸ்கூட்டர்களை திருடி வெளிமாநிலங்களுக்கு விற்ற சம்பவம் போலீசாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. டியோ ஸ்கூட்டர்களை மட்டும் குறிவைத்து திருடும் இந்த இருவரும் போலி ஆர்சி புத்தகம் தயாரித்து அந்த ஸ்கூட்டர்களை வெளிமாநிலங்களுக்கு விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. இதன் மூலம் கிடைத்த பணத்தில் இருவரும் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக போலீசார் கூறுகின்றனர். 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜமாலியா பகுதியைச் சேர்ந்த கவியரசன் என்ற இளைஞரை வேப்பேரி போலீஸ் தேடி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள சிப்காட் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஆலை கட்டுமானத்தை நிறுத்தக் கோரி 16ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என ஆலை எதிர்ப்பு இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். மானாமதுரையில் நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மருத்துவ சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்பட்டால் தொற்றுநோய் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்படும் என்பது பொதுமக்களின் அச்சமாகும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்துள்ள வல்லம் கிராம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சீர்வரிசையாக வழங்கியுள்ளனர். பள்ளியின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்ற அவர்கள் பீரோ உள்ளிட்ட பொருட்களை மேளதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வந்து வழங்கினர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் மலர் தூவி திறந்து வைத்தார். அத்துடன் மாணவர்களின் நடன நிகழ்ச்சியை கண்டுகளித்த அவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி கொடுமுடி காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்த குடங்கள் சுமந்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். பங்குனி உத்திர திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். 3 நாட்களாக மலைக்கோயில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டதால் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் விரைவாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். எங்கள் ஊரில் மழை பெய்யணும், எல்லாரும் நாடு செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம். மேலையும் தரிசனங்களை நல்லா அருமையாக அமைஞ்சிச்சு. எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துலையும் கட்டணம் இல்லாமல் நல்லா விட்டாங்க. சிறப்பாக அமைஞ்சுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. வைகை அணையில் இருந்து 2ஆம் போக பாசனத்துக்காக கடைசி தவணையாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 2025 தொடக்கம் முதல் வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. நீர் இருப்பும் குறைந்திருப்பதால் 2ஆம் போக பாசன பகுதிகளுக்கு வைகை அணையில் முறைப்பாசனம் அமல்படுத்தப்பட்டது. 100 நாட்களுக்கு மேலாக முறை வைத்து தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் கடைசி தவணையாக வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 350 கன அடி வீதமாக பாசன கால்வாய் வழியாக 3 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. அதன் பிறகு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டு இருப்பில் இருக்கும் தண்ணீரை குடிநீர் தேவைக்கும் மதுரை சித்திரை திருவிழாவுக்கும் பயன்படுத்த பொதுப்பணித்துறை முடிவு செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.